வணக்கம் என் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒருமுறை இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களோடு இணைவதில் எனக்கு மனம் நிறைந்த மகிழ்ச்சி. இது கேள்விகளாயிரம் நேரம். கேள்விகளால் நமது பகுத்தறிவையும் பட்டறிவையும் புதுக்கிக் கொள்கிற நேரம். நேற்று முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அப்போது அவர் சொன்ன வாக்கியங்கள் கொஞ்சம் விமர்சனத்துக்குள்ளானவை, விவாதத்துக்குரியவை. அதிமுகவினுடைய கூட்டணி மேலும் தொடரும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். தொடருமா? தொடர வேண்டிய அவசியம் என்ன? இந்த சூழலில் திரு ரஜினிகாந்த் அவர்களும் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு நான் தயாராக இருப்பதாகவும் தனது கட்சி போட்டியிடும் என்றும் அறிவித்திருக்கிறார். களச்சூழல் மாறுகிறதா? எந்த திசை நோக்கி நகர்கிறது? இதை பற்றி கொஞ்சம் ஆழமாக இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கிறோம். இன்றைய குறள், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். இது திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் திரு இபிஎஸ் அவர்களுக்கும் மிகவும் சரியாக பொருந்தி வருகிறது என்று நான் நினைக்கிறேன். என்ன செய்தார்களோ அது அவர்களுக்கே திரும்பி இருக்கிறது. இன்றைக்கு கூட்டணி இல்லாமல் அரசியல் நடத்த முடியாது, அரசியலை நகர்த்த முடியாது என்கிற ஒரு இக்கட்டான சூழலுக்கு இருவரும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று எண்ண தோன்றுகிறது. விவாதிக்கலாம் ஆழமாகவே. விவாதத்தில் நம்மோடு இணைகிறார்கள் 3 விருந்தினர்கள். அவர்களை அறிமுகம் செய்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு அடையார் சீனிவாசன் அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு வன்னியரசு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, வணக்கம். திரு ஷியாம் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். அடையார் சீனிவாசன், உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது 14 கூட்டணியே வேண்டாம், நான் தனியாக நிற்பேன் என்று அந்த நெஞ்சுரத்தோடு சொன்ன ஒரு தலைவி, அவர்கள் கட்டி காத்த இயக்கம், இன்றைக்கி கூட்டணி இல்லைன்னா நிற்க முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்து, போன தேர்தலில் கூட பார்த்தோம் நம்ம கூட்டணி எப்படி அமைஞ்சதுங்கிறத. ஒரு கட்சி 2 பெரிய கட்சியோட ஒரே நேரத்தில் பேசி கொண்டிருந்த ஒரு அவலம் நடந்தது. தேடி தேடி போய் பார்த்தாங்க. அப்படி வைக்க வேண்டிய நிர்பந்தம் இன்றைக்கி அதிமுகவுக்கு வந்திருக்கு. இல்லை சார், இதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2011 எடுத்துங்க. புதுசில் அம்மா இருக்கும் போதே அன்று தேமுதிகவோட கூட்டணி அமைச்சாங்க. அதனால பல கூட்டணிகள் பல கூட்டணிகள் வந்து அந்த காலதாமதம், அந்த கால சூழ்நிலையை பொறுத்து தெளிவான அதுதான் சார், கால சூழ்நிலையை பொறுத்து, அரசியல் சூழ்நிலை பொறுத்து தான் அந்த கூட்டணி வைக்கிறதா வேணாமா. அப்போ அன்றைய நிலைமை வந்து புதுசில் அம்மா அவர்களும் இருந்தார்கள். அம்மாவோட ஆளுமை இல்லை, அம்மாவோட ஆளுமை எங்களோட தொண்டர்களோ எங்களோட முதல்வர் தொட்டு கூட பார்க்க முடியாது. அந்த ஆளுமைன்றது வேற. இல்லை அம்மாவினுடைய வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்கு சார். அதான் சொல்ல வரேன். 2014 அன்று வந்து ஒரு ஆட்சி மாற்றம் மத்தியில் ஏற்பட வேண்டும். 2வது என்ன ஒரு விஷயம்னா, அடுத்த பிரதமர் வேட்பாளர்ன்ற ஒரு பேர் கூட அம்மாவோட பேர் வந்து பல மாநிலங்களில் அடிபட்டுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பிரதமருக்கான தகுதி உள்ள ஒரு நபராக புதுசில் அம்மா அவர்கள் செயல்பட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அம்மா அவர்கள் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்தாங்க. ஒரு தேர்தலில் வந்து நம்ம கூட்டணி வைக்கக்கூடாதுன்றது. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மோடி அலையா லேடி அலையா வீசின டைமில் வந்து மோடி அலை தான் மத்தியில் வீசினா கூட தமிழகத்தில் லேடி அலை தான் எந்த காலத்திலும் கூட்டணி வைக்க மாட்டேன் சொன்னது யார்? சார், தேர்தல் காலங்களில் வந்து சொல்லக்கூடிய ஒரு அம்மாவுடைய வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. தேர்தல் காலங்களில் வந்து சொல்கிற வசனங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அதுக்கு முன்னாடியே கூட வாஜ்பாய் கவர்மெண்ட்டை ஒரு சில அம்மா அவர்கள் கவிழ்த்தார்கள். அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து இல்லை, கவிழ்த்ததுக்கு அப்புறம் கூட வாஜ்பாய் அவர்களை 2-3 முறை சந்திச்சிருக்காங்க, கோரிக்கை கேட்டிருக்காங்க, மற்றபடி அவர் பெருமையாக பேசியிருக்காங்க. அதனால தேர்தல் காலங்களில் பேசுகிற வசனங்களை வந்து நம்ம காலத்தாமதம் நான் சொல்ல தேர்தல் காலங்கள் சொல்கிறேன் சார். தேர்தல் காலங்களில் இப்போ கருணாநிதி கூட கடந்த தேர்தல் என்ன சொன்னார்? கூடா நட்பு கேடாய் முடிந்தார். மீண்டும் வந்து அதே காங்கிரஸோட கூட்டணி அமைச்சாங்க. உங்கள் கட்சியை பற்றி உங்களுக்கு, அதாவது அடைகாத்து வளர்த்த ஒரு இயக்கம் இன்னைக்கு உங்க கையில் இருக்கு. அவங்கள அடியொற்றி நடக்க வேண்டியது உங்க கடமையா இல்லையா? நேரடியான கேள்வி. இந்த கூட்டணி ஒரு வலுவான பிரதமர் தேவை. இப்போ எப்படி வந்து அந்த புல்மா தாக்குதலில் எப்படி அமைதியாக இதே காங்கிரஸாக இருந்தால் விட்டு கொடுத்துருப்பாங்க, அமைதி காத்திருப்பாங்க. இப்போ காஷ்மீரை கையில் வச்சுட்டு, ஆனால் எல்லாமே இருந்து அமைதியாக இருந்து ஒரு தினமான ஒரு ஆன்மீக ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கம்பீரமான ஒரு பிரதமர் நமக்கு தேவை. அந்த பிரதமராக மோடி அவர்கள் இருக்கிறார். 2வது எதிர்கட்சியில் உள்ளவங்க அவரே சொல்றாரு, அவருக்கே பாதுகாப்பு இல்லை. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சொல்லுவாங்க, எதிரி யாரும் என் கண் முன்னில் இல்லைன்னு. அதே போலதான் மோடி எதிர்த்து நீ நிற்கிற பிரதமர் வேட்பாளர் யாருன்னு தெரியல. யாருன்னு அவங்களும் அதை யார் பிரதமர் வேட்பாளர் அவங்களே நான் தான் பிரதமர் வேட்பாளர் வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்க மோடி அவர்களுக்கு முட்டு கொடுக்குறீங்க. இல்ல முட்டு கொடுக்கல சார், விஷயத்த சொல்றேன். அதனால அப்போ புரட்சி அம்மா அவர்கள் இருக்கும் போது அந்த ஆளுமை இருந்துச்சு, அதனால அவர்கள் தனித்து நின்றார். இப்போ வந்து
கால சூழ்நிலைகள் மாறி இருக்குது அரசியல். இன்று எதிர்க்கட்சியாக இருந்த திரு கருணாநிதி அவர்களும் மரணித்தார், இந்த அம்மாவும் இல்லை. அதனால் இந்த காலகட்டங்களும் நம்ம கூட்டணி அவசியமாகுது. அதன் அடிப்படையில் தான் கூட்டணி அமைச்சிருக்கோமே தவிர்த்து மற்றபடி இதில் அரசியலோ மோடிக்கோ ஒன்றுமே கிடையாது. இந்த கூட்டணி நெடுகாலம் தொடரும்ன்றது அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. அது எத்தனை நாளுக்கு தொடரும்ன்றது காலத்தாமத்தில் உங்களுக்கு தெரியும், காலப்போக்கில் உங்களுக்கு தெரியும். திரு ஷியாம் அவர்கள், உங்களுடைய பார்வை, முதல் கட்ட பார்வை, முதல் கேள்வி, அதுக்கு உங்களுடைய பார்வை என்ன? அம்மாவோட கட்சி வேணும், அம்மாவோட சின்ன வேணும், அந்த கட்சியோட சொத்துக்கள்லாம் வேணும். ஆனால் அம்மாவோட உறுதிமொழிட்டு வேண்டாம்னு சொல்கிறதுல எனக்கு என்னமோ அது நியாயமாகவே தெரியல. ஏன்னா இது வெறும் தேர்தல் கால வாக்குறுதி அல்ல. 2014 அவர்கள் எடுத்த நிலைப்பாடு, அந்த நிலைப்பாடு 2016 தொடர்ந்தது முக்கியமான. ஆக அதுதான் அதிகாரபூர்வமாக கட்சியின் நிலைப்பாடு வேண்டியது. இப்போ அம்மா மறைந்த பிறகு அந்த நிலைப்பாட்டை இவர்கள் மாற்றுகிறார்கள் அவரவர்கள் சொந்த நலன்களுக்காக. இதில் மோடி அவர்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு உறுதினா அடையார் சீனிவாசன் கொஞ்சம் ஒரு நம்ம தம்பி தான், அவருக்கு வரலாறுலாம் சொல்லித்தரணும். 1966 பாகிஸ்தான் பேர்லேயே பறந்து சென்று குண்டு போட்டவர் லால் பகதூர் சாஸ்திரி. 66 அமைதி ஒப்பந்தம் தாஷ்கண்டில் ஏற்படும் போது அநியாயமாக அவரது உயிர் மாரடைப்பால் மரணமடைந்தது. அவரோட உடலை சுமந்து கொண்டு பாகிஸ்தான் அதிபர் வந்தார் இங்கு. நாங்கள் கல்லூரி மாணவர்கள் 71 பாகிஸ்தான் பிரச்சனை பண்ணும்போது கிழக்கு பாகிஸ்தானையே 2ஆ உடைச்சு பங்களாதேஷை உருவாக்குறது இந்திரா காந்தி. அப்படி என்ன சாதனையோ மோடி செஞ்சுட்டாரு? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல எல்லாரும். மோடி ஏதோ மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு எதிரி நாட்டோட துவம்சம் பண்ணிட்டாரு சொன்னா, மோடி ஜெயிக்கணும்னு முதல் வாழ்த்து சொன்னது இம்ரான் கான், பாகிஸ்தான் பிரதமர். மோடி இருக்கிறது தனக்கு வசதின்னு நினைக்கிறார் அவர். அப்படிப்பட்ட நிலைமையில பாகிஸ்தான் இருக்கு. பாகிஸ்தான் பிரதமர் மோடிக்கு வாழ்த்து சொன்ன மாதிரி மோடி யாருக்கு வாழ்த்து சொன்னார் பார்த்தா ராஜபக்சே ஜெயிக்கணும்னு வாழ்த்து சொன்னார். இப்படித்தான் இவங்களுக்குள்ள உறவு இருக்கே தவிர அவரவர் நலன்களுக்காக, அரசியல் நலன்களுக்காக இந்த மாதிரியான இராணுவ உத்திகளை பயன்படுத்துவது அல்லது இராணுவம் பெறுகின்ற வெற்றிகளை பயன்படுத்துவது இது நவீன அரசியல கண்டிக்கத்தக்கது. ராணுவத்தோட வெற்றி அவ்வளவுதான். எந்த அரசாங்கம் இருந்தாலும் என்ன. இப்போ அணுகுண்டு வெடித்ததுக்கு வாஜ்பாய் அவர்கள் தன்னுடைய சாதனை என்று அவர்கள் சொல்லவே இல்லை. அது நம்ம விஞ்ஞானிகள் சாதனை தான் சொன்னாரு. சொல்ல போனால் நமது அப்துல் கலாம் அவர்களின் சாதனை என்று வேண்டுமானால் நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் தமிழனாக. ஆக இது அல்ல, நாடு எப்படி முன்னேறி இருக்கு. 2014 கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றனவா? இன்றைய தேதிக்கு விலைவாசி என்ன? இன்றைய தேதிக்கு வேலையில்லா திண்டாட்டம் என்ன நிலைமையில இருக்கு? இப்படித்தான் சாதாரண ஜனங்கள். இன்னொன்று 2014 ஒரு புது கண்ணோட்டத்தை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அறிமுகப்படுத்திட்டாங்க. மாநிலம் தழுவியதாக இருக்க வேண்டும். அவங்களும் அப்போ என்ன நினைச்சாங்க? அப்போ ஒரு பிரதமருக்கான ஓட்டு தானே அது. இருந்தாலும் மாநில கட்டத்தில் தனியாக நின்றுது. 2 விஷயமாக இதை பார்க்கணுங்க. அவர்கள் சொன்னதிலேயே வெறும் லேடியா மோடியா அல்ல. அது தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய திறமை படைத்தது குஜராத்தை சேர்ந்த மோடியா, தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா, இதுதான் அந்த முழு வார்த்தை. அப்படி வரும்போது இயல்பாகவே நாம் எதை பார்க்க வேண்டும் என்றால், ஜெயலலிதா அவர்கள் கூறிய உறுதிமொழி அல்லாத விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். உறுதிமொழி அல்லாத விஷயம் எதுவென்றால் அரசியல் ரீதியான பார்வை. இந்த அரசியல் ரீதியான பார்வையிலே முதலிலே தமிழ்நாட்டு பார்வை என்று வைத்துக் கொண்டால் அகில இந்திய பார்வை என்ன என்று பார்க்க வேண்டும். அகில இந்திய பார்வை என்பது இயல்பாகவே அவர்கள் அகில இந்திய அளவிலே தன்னை பிரதமர் வேட்பாளராக அவர் முன்னிறுத்தி விட்டார். தன்னை முன்னிறுத்தி விட்டார். ஆனால் அவர் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. அதிமுகவை சேர்ந்தவர்கள் அதை பிரகடனப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். வாய்ப்பு இருந்தது என்னவென்றால் இந்தியாவிலே கூட்டணி அரசு தான் வரும். அதுதான் முக்கியமானது. அதாவது பாரதிய ஜனதா கட்சி அரசு அறுதி பெரும்பான்மை பெறாமல் இருந்திருந்தால் இந்த வாய்ப்பு வந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்திருக்கணும்னா, அதிகபட்ச எம்பிக்களை தமிழ்நாட்டிலிருந்து கொடுத்திருந்தால் நாளைக்கு பிரதமர் வேட்பாளரை நாம் முன்னிறுத்திருக்க முடியும். எப்படி காமராஜர் அவர்கள் கிங் மேக்கராக திகழ்ந்தார்களோ அப்படி தமிழ்நாடு ஒரு கிங் மேக்கர் மாநிலமாக திகழ்ந்திருக்கும். அந்த வாய்ப்பை அதிமுக நழுவ விட்டு விட்டது. அப்ப அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தின ஒரே ஒரு கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். கண்டிப்பாக. ஏனென்றால் திமுக ஏற்கனவே ராகுல் காந்தி பிரதமர் என்று சொல்லிவிட்டார்கள். இதிலே அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், இந்த கூட்டணி கட்சிகள், அதாவது தமிழ்நாட்டு பார்வை, இதுவும் அம்மா அவர்கள் பார்வைதான். கூட்டணி கட்சிகளின் வாக்கு சதவீதம் மிகவும் குறைவு. அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால் 1.25% கட்சி எல்லாம் கூட்டணி சேரும் போது நமக்கு நிர்பந்தம் தருகிறார்கள், எனவே வேண்டாம். இதுதான் அவர் சொன்ன வார்த்தை. இந்த 1.25% கட்சிகள் என்று பார்த்தால் இன்றைக்கு தேமுதிக அதிமுக கொடுத்த நிர்பந்தத்தை நாடே அறியும். நேரடியாக துணை முதல்வரே அவர் வீட்டிற்கு போய் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதற்கு பிறகு அவர்கள்
சரியாக ஒப்பந்தம் ஏற்படாமல் மோடியின் மேடையிலே வந்து படத்தை எல்லாம் வைத்து அகற்றினார்கள். ஒரே நேரத்தில் வந்து துரைமுருகனிடம் போய் பேசுவதற்கு போனார்கள். அதை துரைமுருகன் வெட்ட வெளிச்சமாக்கினார். இப்படி பல்வேறு கூத்துகள் வந்து நடந்தன. இத்தனைக்கு பிறகு இந்த தேமுதிக 4 தொகுதிகளிலே எந்த தொகுதியிலே வெல்ல போகிறது? எந்த தொகுதியிலும் வெல்ல முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி என்னவெல்லாம் சொல்லியது என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். 7 தொகுதிகளிலே எத்தனை வெல்ல போகிறார்கள் தெரியவில்லை. மே 23 தான் தெரியும். ஆக பாரதிய ஜனதாவுக்கு 5, தேமுதிகவுக்கு 4, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7 என்றால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு அதை கொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு உரிமையே கிடையாது. ஏனென்றால் அவர் ஓட்டு வாங்கி அந்த 100 சொச்சம் எம்எல்ஏக்கள் வரவில்லை. ஒரு 36 எம்எல்ஏக்கள் வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு. இந்த ராஜ்யசபா சீட்டு வந்து இயல்பாக அந்த கட்சியில் இருக்கிற சீனியர்கள், தகுதி படைத்தவர்கள் எதிர்பார்ப்பார்கள். எனக்கு அதை விட இன்னொரு பெரிய சந்தேகம் இருக்கு. மே 23க்கு பிறகு அவருக்கு அந்த ஒரு வாய்ப்பாவது இருக்குமான்னு. இல்லை, வாய்ப்பு இருக்கும். ஏன்னா மே 23க்கு பிறகு இவர்கள் வந்து இப்போ 22 சட்டமன்ற தொகுதிகளிலும் போதுமான இடங்கள் பெறாவிட்டாலும் கூட நம்பிக்கை கோருகின்ற தீர்மானத்தை கொண்டு வருவது என்பது ஜூன் மாதம் வரைக்கும் ஆகிவிடும். அந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்து ஒருவேளை வந்து நிறைவேற்ற முடியாமல் அரசே போனாலும் கூட ஜூலை மாதம் முதல் வாரத்திலேயே ராஜ்யசபா தேர்தல் வந்துவிடும். அது வரைக்கும் வந்து இந்த எம்எல்ஏக்கள் வந்து உயிரோடு இருப்பார்கள். ஆட்சி வேண்டுமானால் போகலாமே தவிர எம்எல்ஏக்கள் வந்து அடுத்த 2 அல்லது 3 மாதங்கள் வரைக்கும் கூட உயிர் இருக்கும். ஏனென்றால் பொம்மை வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1994 கேஸ் அவன் என்ன சொல்றான்னா, அசம்பிளியை நீ சஸ்பெண்டர் அனிமேஷன்ல வச்சு ஆல்டர்னேட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஸோ அந்த வாய்ப்பு இயல்பாக வந்து திமுகவுக்கு வந்து அடுத்த தனிப்பெருங்கட்சிங்கிற முறையில் அதுக்கு தரப்பட்டு அவர்கள் ஒத்துக்கொண்டோ அல்லது வேண்டாம் என்று மறுத்தோ அதற்கு பிறகுதான் வந்து இந்த சட்டமன்றம் கலைக்கப்படுமே தவிர கலைக்கப்படாது. எனவே ராஜ்யசபா தேர்தல் நடந்துவிடும் என்பதுதான் எனது கணக்கு. ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த எம்எல்ஏக்கள் யாரால் கிடைத்தார்கள் என்றால் ஜெயலலிதா அவர்களின் கடும் உழைப்பால் கிடைத்தார்கள். அந்த எம்எல்ஏக்களிலே வந்து 36 பேரை பலி கொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன உரிமை? நல்ல கேள்வி. ஐயா சொல்லியிருந்தாரு மோடி அவர்களை பற்றி என்ன அப்படி மோடி அவர்கள் சாதனை செய்தார் இந்த புல்மா தாக்குதல் என்னாரு. முதல் ஒரு நம்மளோட ராணுவம் அவர்களோட எல்லைக்கு சென்று அவர்களோட இடத்துக்கு சென்று கன்னத்தில் அறிந்து வந்திருக்கிறாங்க. அதுவே பெரிய சாதனை. அதை விட இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டுங்க, ஒரு தாக்குதலுக்கு உலக நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்கிறதே பெரிய சாதனை. சின்ன விஷயம். இதே பக்கத்துல உள்ள நாடுகளோ இல்ல அமெரிக்கா, முதல்ல மூக்க நுழைக்கிறது அமெரிக்கா, அவர்களே வந்து இந்த தாக்குதல் விஷயத்துல வந்து சைலண்டா இருக்கிறாங்கன்னா அப்போ வந்து ஒரு போற்றப்படக்கூடிய ஒரு தலைவராக மோடி அவர்களும் உலக நாடுகளுக்கு தெரியுறாங்க. மோடிக்கு உண்மை என்னன்றது நான் சொல்றேன். எதுக்கு நீங்க பாஜக மோடிக்கு நான் சொல்றேன். உண்மை நிலவரத்தை நான் சொல்றேன். வரலாறு தப்பா சொல்லக்கூடாது, அதுக்காக சொல்ல வரேன். எது வேணாலும் சொல்லுங்க. 66ல என்ன நடந்தது, 71ல என்ன நடந்தது, உலக நாடுகள் மூக்க நுழைக்கும் எந்த நாடுகளும். சரி, திரு வன்னியரசு, கடைசி அந்த கடந்த தேர்தலில் இந்த கூட்டணிகள் அமைந்த விதம் இருக்குல்ல, குறிப்பாக அதிமுக அமைத்த கூட்டணி, அதை பற்றின உங்களோட பார்வை என்ன? ஏன்னா இந்த நிலைமைக்கு ஏன் வந்தது, அதுதான் முக்கியமான கேள்வி. அதிமுக இந்த நிலைமைக்கு ஏன் வந்தது? கூட்டணியே வேண்டாம், தனி கட்சியாக நிற்பேன். அதாவது விஜயகாந்தை பார்த்தவங்களுக்குலாம் தெரியும், சட்டசபையில் சொன்ன வார்த்தை, இனிமேல் உனக்கு அரசியல் வாழ்வே கிடையாதுன்னாங்க. அவரை தூக்கி கொண்டு மடியில் வச்சு இந்த நிலைமைக்கு அதிமுக ஏன் வந்தது? அந்த கூட்டணியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கீரியும் பாம்பு. தமிழ்நாட்டு மக்களால் பெரிதும் மதிக்கப்படக்கூடிய நம்ம மூத்த ஊடகவியலாளர் நம்முடைய தராசு சியாமா அவர்கள் ஏறக்குறைய எல்லாமே சொல்லிட்டார். நம்ம வந்து புதுசாக நான் வந்து, ஏன்னா அவர் ஒரு எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணுற ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வர் தான் அவர். இன்றைக்கி அவர் மீடியாவுக்குள்ளே வந்து அவர் எழுதலைன்னா கூட வந்து இன்றைக்கி அதை வந்து இந்த மாதிரி ஊடகங்களில் வெளிச்சங்களை தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்க்குறோம். அதிமுக அணி எப்படி இருக்குது, திமுக அணி எப்படி இருக்குது, அவர் திமுக அணி வந்து எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்லலை. அதிமுக அணி தான் அவர் வந்து பேசுகிறார். இதில் திமுக அணியை பற்றி நம்ம பேசணும், இல்லை பேசுவோம், நம்ம அதை பற்றி அனலைசிஸ் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது முன்னாடி வந்து எப்போவுமே என்னென்னா, ஒரு இராணுவ வெற்றியை அரசியல் வெற்றியாக மாற்றக்கூடாது. அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு போலியான தேசபக்தியை உருவாக்கி அதன் மூலமாக வந்து இந்தியா அப்படிங்கிற ஒரு ஒருமைப்பாடை வந்து உருவாக்க முடியாது. எப்போவுமே போலி தேசபக்தி ஒவ்வொரு மாநிலத்துக்குமான அந்த உரிமைகளை கொடுப்பதன் மூலமாக தான் எல்லா தேசிய இன குழுக்களும் வந்து வலிமையாகும் அப்படிங்கிறது வந்து ஜவஹர்லால் நேருலேருந்து எல்லாருமே சொன்ன கருத்துக்கள் தான், புதுசு ஒன்றும் இல்லை. அதனால்
எப்போவுமே இராணுவ வெற்றி வேறு, அரசியல் வெற்றி வேறு, அது ரெண்டையும் ஒப்பிடக்கூடாது. இது இந்த ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது கிரவுண்டில் வந்து நாங்கள் வந்து நான் இந்த கடந்த 1 மாத காலமாக சிதம்பரம் தொகுதியில் வந்து நான் ஒரு தேர்தல் பொறுப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் சார்பாக பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு நாங்கள் வந்து ஓட்டு சேகரிக்கிற கடும் பணியில் இருந்தேன். அதில் இந்த அதிமுக கூட்டணி அப்படிங்கிறத வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, நான் வந்து இட்டுக்கட்டி சொல்கிறேன்னா கிரவுண்டில் இருக்கிறத நம்ம சொல்கிறோம், வாக்குகள் கேட்குறோம் போகிறோம். இதுவரை இவ்வளோ நாள் நான் வந்து ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட அம்மா இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி புரட்சி தலைவர் இருந்தாங்க, அம்மாவே வந்து இவங்க வந்து கொண்டுட்டாங்க, இவங்க எப்படி வந்து இவங்களை நம்பி எப்படி நான் ஓட்டு போட முடியும், காலங்காலமாக ரெட்டலைக்கே தான் நாங்கள் போடுவோம். இது வந்து தலித் பகுதியில் இருக்க குடியிருப்புகளில் கேட்குற குரல். நாங்கள் இந்த முறை வந்து பானைக்கு போட்டோம், அதாவது காலங்காலமாக நான் ரெட்டலைக்கு தான் போடுவோம், ஆனால் இப்போ அம்மா இல்லை, யாரும் இல்லை, அவங்க மேலேயே வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அம்மாவை கொண்டது இவங்க தான் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு. அதனால் வந்து நாங்கள் வந்து ஓட்டு போடல அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இது ஒரு ஃபேக்டர். இப்போ தேசிய அளவில் ஒரு ஃபேக்டர் இருக்குது. அதாவது வந்து ஆட்சியாளர்களுக்கு அதிகார வர்க்கத்துக்கு எதிர்ப்பலைன்னு ஒன்று இருந்துக்கிட்டு, அது ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து 2 ஆட்சியாளர்களும் சேர்ந்து நிற்கிறாங்க. நீங்கள் வந்து இங்கே மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியாளர், அவங்க ஆட்சி, மோடி அவர்களுடைய ஆட்சி, ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே இந்த மக்களுக்கு எதிராக எப்படி மக்கள் விரோத அரசை செயல்படுத்துறாங்கன்னு சாதாரணமாக பேசுகிறாங்க. நாங்கள் வந்து போய் பேசணும்னு இல்லை, போன உடனே அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த காட்டுறாங்க அந்த பணம் 10 ரூபா, அதாவது வந்து நீங்கள் 1000 ரூபா 500 நோட்டு செல்லாது அப்படிங்கிறத சொன்னதை வந்து அவங்க வந்து வெளிப்படையாக வந்து சொல்கிறாங்க. எவ்வளோ நேரம் நாங்கள் நின்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாசல் பேங்க் வாசல் நின்னோம், நாங்கள் எப்படி அதை வந்து பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறது நாங்கள் பேசலை, நாங்கள் போய் பேசணும்ல. ஏன்னா இது மாலை நேரங்களில் நாங்கள் வந்து கிராமப்புறங்களில் வந்து இந்த திண்ணை பரப்புரையில் நாங்கள் உட்காரும்போது இது வந்து ஒரு உரையாடல் மூலமாக தெரியுது, என்னம்மா இவ்வளவு நம்ம போய் எப்படி இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கேட்குது. இப்போ இந்த பாதிப்புகள்லாம் கிராமப்புறங்களில் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் என்ன வந்து நீங்கள் வந்து மோடி வந்து நல்லா பண்ணார் அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னாலும் ஏதாவது ஒன்று காட்டுங்கன்றாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னா. இப்போ தேர்தல் அறிக்கையை கூட வந்து பெண்கள் பேசுகிறாங்க. அன்றைக்கி நாங்கள் இது வெங்காய தலைமேடுன்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் வந்து இரவு கூட்டத்தில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க ஒரு லேடி வயதானவங்க தான், அவங்க வந்து அவங்க சொல்கிறாங்க, நீட்டு வந்து ஒரு காங்கிரஸ் ரத்து பண்ணுறோன்னு சொல்கிறாங்களாமே, அது உண்மையா அப்படின்னு எங்கிட்ட கேட்டாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், நாங்கள் வந்து அதாவது வந்து அதாவது விரும்பாத மாநிலங்கள் நாங்கள் திணிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்கம்மா, அதனால் வந்து தமிழ்நாட்டில் இனிமேல் வந்து நீட்டை திணிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. பட் அது நீட்டுங்கிறது வேறு வடிவில் வரும். அதாவது நீங்கள் வேறு வடிவம்ங்கிறதுல நீங்கள் விரும்பலை அப்படின்னா அந்த மாநிலத்தில் இல்லை அப்படிங்கிறது வந்து சொல்லவே இல்லை. நீங்கள் தேர்தல் அறிக்கை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நீட்டுங்கிறது இருக்காது, ஆனால் வேறு வடிவில் அதுதான் நம்ம தேர்வு இருக்கும். அது தெளிவாக, அதாவது இப்போ இருக்கிற நீட்டுக்கும் இப்போ நாங்கள் புதுசாக எல்லாரும் மாநில அரசோடு இணைந்து நாங்கள் பணியாற்றி அதை கொண்டு வருவோம் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ அதை வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, கிராமப்புறங்களில் ஒரு தேர்தல் அறிக்கை கூட வந்து போகுது அப்படிங்கிறது தான் செய்தி. நீங்கள் வந்து அந்த செய்தியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா இருக்குது, அதிமுக இருக்குது, பாமக இருக்குது. இந்த 3 பேர் மீதான மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத வந்து நாங்கள் பார்க்குறோம். கிரவுண்டில் இருக்கிற ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். பாமக மீதான மதிப்பீடை வந்து அவங்க வந்து நீங்கள் வந்து நடுநிலையாக இருக்கிறவங்க, அதாவது அங்கே எப்படி பார்க்குறாங்கன்னா சிதம்பரம் தொகுதியில் நான் வன்னியர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை பார்க்குறாங்க. அங்கே இவங்களால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஃபேக்டர் பார்க்குறாங்க. அந்த ஃபேக்டர் ரொம்ப வேற ஒரு கோணத்தில் சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து நான் வன்னியருங்கிறத விட்டுட்டு பொதுவாக இல்லை நான் இருக்கிற ஃபேக்டரை சொல்கிறேன். நான் வந்து எதையுமே நான் வந்து இல்லை வெளியே வந்து வேறு கண்ணோட்டத்தில் சொன்னீங்க. நீங்கள் சொல்கிறது சரிதான், அந்த வார்த்தையில் தள்ளி வெளியே வந்து பேசணும்னு வச்சுங்களேன். நான் வன்னியருங்கிறது வேண்டாம், அதை தாண்டி தமிழக மக்கள் பொதுவாக பார்க்க நான் என்ன சொல்றேன், நான் பணி செஞ்ச ஒரு தொகுதியை நிலவரம் சொல்கிறேன். இதை தாண்டி தமிழ்நாடு முழுக்க வந்து என்னன்னா, இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற எடப்பாடி அவர்களுடைய இந்த ஆட்சி மீது அல்லது அவருடைய செயல்பாடுகள் மீது, மாநில அரசுக்கு இல்லை மாநில உரிமைகள் தொடர்பாக அவர் கையாளுகிற முறை மீது ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது. பெரிய அதிருப்தி, வெளிக்காட்டின வார்த்தைகள் இருக்கு. அதுதான் நீங்கள் அது ரொம்ப கடுமையாக வந்து பேசுகிறாங்க. என்ன வந்து 15 பேரை சுட்டு கொண்டுட்டு அவங்களோட போய் கூட்டணி வைக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. இது நம்ம எல்லாமே நம்ம கண்கூட பார்க்குறோம். கிராமப்புறங்களில் நம்ம வந்து பார்க்குறோம். நகர்ப்புறங்களில் வேற, கிராமப்புறங்களில் வேறையா இருக்குது. நகர்ப்புறங்களில் நேரடியாக வந்து ஜிஎஸ்டிக்கு பாதிக்கப்பட்டது, சில்லறை வணிகம் பாதிக்கப்பட்டது, சிறு தொழில் பாதிக்கப்பட்டது, அதை பற்றி பேசுகிறாங்கன்னா நகரங்களில் இருக்கிற ஃபேக்ட்ரிங்கிறது வேறையா இருக்குது, கிராமப்புறங்களில் இருக்கிற ஃபேக்ட்ரி வேறையா இருக்குது.
நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். திருநீர், அதாவது வந்து தீட்சிதர்கள்ட்ட நாங்கள் வாக்கு கேட்கும்போது பேசுகிறாங்க. எங்கள் தலைவர் வந்து நான் கோயிலுக்கு போனோம், திருநீருக்கு ஜிஎஸ்டி இருக்குங்க, இதை விட வேறு என்னங்க வேணும் அப்படின்னு பேசுகிறாங்க. திருநீருக்கு இருக்குது, கற்பூரத்துக்கு என்னங்க இது, என்னங்க இது இருக்குது, இதுக்கு என்ன வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லி தலையில் அடிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு 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 எதிர்ப்பான ஒரு அலை இருக்குது. எதிர்ப்பான வாக்குகள் வந்து இன்றைக்கி வந்து திமுக சார்பாக இருக்கிற அணிக்கு வந்து, திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் அணிக்கு வந்து அது மாறுது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. திருஷ்யாம், அதாவது திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி ரெண்டுமே கூட்டணி இல்லாமல் தனித்து இயங்க முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கு நான் கண்டிப்பாக போட்டியிடுகிறேன், கட்சியை ஆரம்பித்து அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவேன்னு சொல்கிறார். புது வரவு, தமிழக அரசியல் களம் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? எந்த மாற்றமும் அடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, அண்ணா திமுக பேரில் குறைபாடுகள் இருந்தால் கூட அவங்க வந்து ஒரு ஆழமாக வேரூன்றிய கட்சிகள், அவர்களுக்கென்று பாரம்பரியம் இருக்கும். அண்ணா திமுகவுக்கு இன்றைக்கு இருக்கிற தலைமை மீது எனக்கு வருத்தம் இருக்குமே தவிர 1972 தலைமையேற்றிருந்த மக்கள் திலகம் மீது எனக்கு வருத்தம் இருக்க வழி இல்லை. எனக்கு ஜெயலலிதா அம்மா மேல வருத்தம் இருக்க வழி இல்லை. அதே மாதிரி திமுக வந்து அண்ணா மீது வருத்தம் இருக்க வழி இல்லை, கலைஞர் மீது வருத்தம் இருக்க வழி இல்லை. இதெல்லாம் வந்து ஆழமாக வேரூன்றிய கட்சிகள், தமிழக பாரம்பரியத்தோடு தமிழக பண்பாட்டோடு ஒன்றிய கட்சிகள். அதே மாதிரி தான் பிற கட்சிகள், விடுதலை சிறுத்தைகளோ பாட்டாளி மக்கள் கட்சியோ எதுவாக இருந்தாலும் வந்து அந்த கட்சியின் தோற்றம் அல்லது தோற்றுவாய் மீது நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும். நல்லது. ஆனால் ரஜினிகாந்த் மாதிரியானவர்கள் மிக மிக வந்து கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். காரணம், அவர் என்ன சொல்கிறார் என்றால், அந்த பேட்டியிலேயே நான் போய் படப்பிடிப்பை முடித்துவிட்டு வந்து சட்டமன்ற தேர்தல் வரும்போது சந்திக்கிறேன் என்று. அவருக்கு வந்து தமிழகத்தை பற்றியோ சட்டமன்றத்தை பற்றியோ எல்லாம் கவலை இல்லை. அவரது படத்தை வந்து முடித்துவிட்டு வரும்போது அந்த படத்திற்கான ஒரு விளம்பரமாக வந்து தேர்தலையும் அரசியலையும் பயன்படுத்த நினைக்கிறார். அதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். ஏனென்றால் சொந்த வியாபாரத்திற்காக அரசியலை பயன்படுத்துகின்ற ஒரு சராசரி வியாபாரிக்கும் ரஜினிகாந்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. தமிழ்நாடு வந்து அதிலிருந்தெல்லாம் மீண்டு விட்டது. கமலஹாசனை கூட நான் பாராட்டுவேன். ஏனென்றால் குறைந்தபட்சம் அவர் வந்து களத்திற்கு சென்று மக்களை சந்திக்கிறார். கஜா புயலோடு அவர் வந்து அங்கு இருந்தார். தஞ்சாவூர் மாவட்டத்திலே அவர் இருந்தார். ஏதோ பிரச்சனைகளை கூறுகிறார், அவர் சில உறுதிமொழிகளை கூறுகிறார். கடைபிடிக்க முடியுமா முடியாதா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர் வந்து களப்பணியாற்றுகிறார். அந்த வகையில் அவரை பாராட்டலாம். ஆனால் ரஜினிகாந்த் களப்பணியெல்லாம் ஆற்றவே இல்லை. அது மட்டுமல்ல, கஜா புயல் வந்ததே அவருக்கு தெரியுமா இல்லைங்கிறது சந்தேகம். 7 பேர் விடுதலையே தான் அவருக்கு தெரியலையா, கஜா புயல் எப்படி தெரிஞ்சிருக்க போகுது? யார் அந்த 7 பேர் தானே அவர் கேட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் தானே அவர் வந்து அரசியலுக்குள்ள வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் விடிவெள்ளியை காட்ட போறாரு அப்படின்னா, இன்னும் சொல்ல போனா அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? சட்டமன்ற தேர்தல் வரும்போது நான் என் ரசிகர்களை ஏமாற்ற மாட்டேன்னு சொன்னார். அதை விட கொடுமையான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற மாட்டேன்னு சொல்லணும்ல. அப்போ உங்களை யாரு வந்து உங்களை எதிர்பார்க்கிறா? உங்க ரசிகர்கள் எதிர்பார்க்கறாங்க. உங்க ரசிகர்களை நீங்க ஏமாத்த மாட்டீங்க. உங்க படம் ஓடணும், சோ நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்ல போறீங்க உங்க ரசிகர்களை. இது வரைக்கும் ஏமாத்திட்டு இருந்தீங்கன்னு வேற அதுல ஒத்துக்கிறீங்க. ஆக தமிழ்நாட்டு மக்கள் 2017 அறிவித்தது டிசம்பர் 31. எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான ஒரு விஷயம். என்ன ஒரு அரசியல் ஞான சூன்யத்தில். ரெண்டாவது எனக்கு இன்னொன்று புரியல சார், உங்கள்கிட்ட தான் விளக்கம் கேட்கணும். சட்டமன்ற தேர்தலுக்கு நான் வருவேன், ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னா இது என்ன நிலைப்பாடு? இடைத்தேர்தல் 4 இடைத்தேர்தல் இருக்கு, நல்ல டைம் இருக்கு, 4 இடைத்தேர்தல் நிக்க வேண்டியதானே. ஏன் நாடாளுமன்ற தேர்தல் நழுவிடுறாரு? நாடாளுமன்ற தேர்தல் அவர் மோடியோட வந்து அவருக்கு ஒரு பிணைப்பு இருக்கு. அவரே என்ன சொல்றாரு, அது தேச பாதுகாப்பு, நதிநீர் இணைப்பு. நதிநீர் இணைப்பை பற்றியெல்லாம் இவருக்கு பேசவே முடியாதுங்க. காரணம் வந்து அது சூழலியல் ஏற்பாடு, நாங்களாம் எதுக்குறோம் அதை. நதிகளை வந்து இணைக்க கூடாது. காரணம் என்னவென்றால், நதி என்பது இயற்கையாக தன் போக்கில் ஓடி வர்ற ஒரு விஷயம். பெரிய பெரிய நீர்த்தேக்கங்கள் கட்டுவதே இன்றைக்கு வந்து உலகம் எதிர்க்கிறது. இயல்பாக நதி ஓடி வரும்போது ஆங்காங்கே வந்து தேக்கி வைக்கக்கூடிய சிறிய பெரிய தடுப்பணைகள் தான் நம்ம கட்டலாம். நம்ம கட்டின பெரிய டேமே வந்து டோட்டலாவே வந்து நதி படுகைகளை வந்து கெடுத்து விட்டது என்பதுதான் நர்மதா போராட்டக்காரர்களோட எண்ணம். அது வந்து உலகம் பூராவும் அந்த எண்ணம் இருக்குதுங்க. ஒரு விவசாய பட்டதாரியாகவும் நான் அதை வந்து நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது நதிநீர் இணைப்புங்கிற ஒரு பொத்தாம் பொதுவான ஒரு விஷயத்தை அவர் அப்படியே நதிநீர் இணைப்புக்கு யார் முக்கியத்துவம் தராங்களோ அவங்களுக்கு இப்படின்னு சொல்றாரு. ஆக இவருக்கு வந்து அரசியலும் தெரியவில்லை, ஒரு சூழலியல் பற்றிய புரிதலும் இல்லை, மக்கள் பற்றிய புரிதலும் இல்லை. ஒரு புரிதல் இருக்கிறது, என்னவென்றால் தன் படம் வியாபாரமாக வேண்டும், தன் ரசிகர்கள் தன்னுடனே இருக்க வேண்டும். இந்த ரசிகர்களோட வயது என்ன, அவன் எவ்வளவு நாளா நீ அரசியலுக்கு வருவேன்னு நினைச்சு ஏமாந்து வந்து இலவு காத்த கிளியானா, இதை பத்தி எல்லாம் அவருக்கு கவலையே இல்லை. இப்படிதானே இருக்கு. நான் வந்து ரொம்ப விமர்சனமா சொல்லல, இதுதானே நடந்துட்டு இருக்கு. கலை யதார்த்தம், கலை யதார்த்தம் அதுதானே. அடையார் சீனிவாசன்,
எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? ஏற்கனவே இருக்கிற சிக்கல்லையே நீங்கள் கட்டி பிடிச்சிட்டு ஒருத்தர் அதாவது கீரியும் பாம்பும் தவளையும் மாதிரி அப்படியே கட்டி பிடிச்சிட்டு விலகாமல் இருக்கீங்க இப்போ உள்ள சூழலுக்கு. சரி, புதுசாக ரஜினிகாந்த் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து களத்துக்கு வந்தால் உங்களுக்கு இன்னும் நெருக்கடி இருக்கும். சார் எப்படி எதிர்கொள்ள சார் அது சார் வன்னியரசு சொல்லியிருந்தாரு சிதம்பரம் இல்லை சொல்கிறேன், சிதம்பரத்தில் வந்து எதனால் அதிமுக நாங்கள் ஓட்டு அளிக்க மாட்டோம்ன்ற விஷயத்தை வந்து தெளிவாக சொன்னார். அதே நானும் வந்து அந்த களத்தில் இருந்தேன், நானும் மக்களை சந்திக்கும் போது அப்போ அவங்க மக்கள் வந்து மீண்டும் எனக்கு அதிமுக அரசு தான் வேணுன்றதுக்கான பல விஷயங்கள் வந்து மக்களே சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி காலத்தில் 8 மணி நேரம் 7 மணி நேரம் மின்வெட்டு, இன்னைக்கு ஒரு இடத்துல மின்வெட்டு இல்லை. அதே போல காப்பீடு திட்டம் ஏழை எளிய மக்களும் அரசு அதை நீங்க தொடர்றீங்க. அதுதான் நீங்க சொன்னா ஏத்துக்க மாட்டீங்க. அம்மாவோட அரசு சொன்னது அம்மாவோட அரசு இல்ல. இல்ல கொண்டு வந்தது அம்மாவோட அரசு. அம்மா உயிரோட இருக்கும்போது சொன்ன அம்மா அரசு சொல்றாங்க. அதுதான் சொல்றேன். அம்மா மறைவுக்கு பிறகு அந்த ஆட்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிறோட பணிகள் தான் அதெல்லாம். சோ அதனால நீங்க அதுதான் நீங்க எடுத்துறோம். அம்மாவோட அரசு தான். அத என் வாயால சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. அதனால அம்மாவோட அரசு தான் மின் தட்டுப்பாடை போக்கியது. அதுதான் சார் அதோட தொடர்ச்சி. அம்மா வந்து 2016 வரையும் இருந்தாங்க. அதோட நீங்க அதுதான் நீங்க பார்க்கணும். அம்மாவோட ஆட்சியோட நீட்சி தானே இது. நீங்க அதான் நம்ம பார்க்கணும். இன்னொரு 1 மணி நேரத்துக்கு அதுதான் சொல்றேன். அதனால அம்மா உணவகம் எடுத்துங்க, இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக்கி இருக்காங்க. அம்மா கொண்டு வந்தாங்க, அந்த திட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதே போல காப்பீடு திட்டம் ஏழை எளிய மக்களுக்கும் உங்களுக்கு சிறந்த முறையில், அதாவது இலவசமாக காப்பீடு திட்டம் 2 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அதனால பல திட்டங்கள் இன்னும் கிராமப்புற மக்களுக்கு பயனடையக்கூடிய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறதுனால இன்னமும் இரட்டை இலை சின்னத்துக்காக வாக்களிக்கிற அந்த வாக்காளர்கள் இன்னும் இருக்கிறாங்க. இது ஒன்று. நீங்க அடுத்த கொஸ்டின் ஒன்று கேட்டீங்க ரஜினிகாந்த் பத்தி. ரஜினிகாந்த் அரசியல் கட்சி துவங்குவாரா இல்லையான்றது உங்களுக்கு தெரியுமா தெரியல. நாங்கள் தெளிவாக இருக்கோம், கண்டிப்பாக அவர் துவங்க மாட்டார். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட சார் சொன்ன மாதிரி தான், ஒரு 20 வயதாக இருக்கும்போது ஒரு இளைஞன் வந்து கிட்டத்தட்ட 30-45 வயசு முன்னாடி ஆசைப்பட்டான். இவர் முதல்ல அண்ணாமலை படத்துலேருந்தே சொல்கிறேன், அதிலேயே சொன்னார் அரசியலுக்கு வருவேன். இவர் ஒரு ட்ரெண்ட் எடுத்திருக்காரு. என்னன்னா அரசியலுக்கு வருவேன்னு சொன்னால் அவர் படம் ஓடுன்ற ஒரு ட்ரெண்ட் எடுத்துறாரு. இப்போ ஒரு போன படம் ரிலீஸ் ஆகிற வரையும் அரசியலுக்கு வருவேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அமெரிக்கா போயிட்டார். திருப்பி வந்துருக்கு. இப்போ அடுத்த படத்துக்கூட பூஜை தர்பார்னு ஏதோ பூஜை போட்டிருக்காங்க. அந்த பூஜை காரணத்துக்கு இப்போ மறுபடியும் அரசியலுக்கு வருவேன்னு சொல்கிறார். அவர் படத்தை ஓட்டுறதுக்கான படம் ஓட்டார் மக்கள் கிட்ட, அவ்வளோதான் விஷயம். மற்றபடி வந்து அவர் அரசியலுக்கு வர்றதுக்கான அவரோட நடிப்பு வந்து பத்திரிகைகள் முன்னாடி வருவேன் சொல்றது. அது எப்போ வரவு உங்களுக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தும்? ஒண்ணுமே இல்லை. அதாவது அவரோட வரவு வந்து எப்போ தெரியுங்களா இருந்திருக்கும். அவர் அப்படி வரதா இருந்தாலும் அம்மா இருக்கும்போது கலைஞர் இருக்கும்போது வந்திருந்தாலும் அதுக்கான தாக்கங்கள் ஓரளவு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் போய் அவர் யாருன்றது கிட்டத்தட்ட தெரிஞ்சு போச்சு. அதனால இப்போ உள்ள நிலைமைக்கு வந்து அது வாய்ப்புகளே இல்லை. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு வன்னியரசிட்டு வரேன். அது பேசும்போது சந்தடி சாக்கில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். இரட்டை இலைங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசில் ரொம்ப ஆழமாக பதிந்து விட்டது. அதனால வெற்றி தட்டி பறிக்க முடியாது. எனக்கு அதில் ரொம்ப சந்தேகம் இருக்குங்க. என்ன காரணம்னா சின்னம் வந்து யார் கையில் இருக்கோ அவங்கள வச்சு தான் என்றைக்குமே அந்த சின்னத்துக்கு மரியாதை. இன்னொன்று இன்றைய காலகட்டத்தில் சின்னம் தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது என்னோட சொந்த அபிப்பிராயமே. எண் தேவைன்னு தான் இந்த அரங்கத்தில் பல முறை நான் அதை பேசியிருக்கிறேன். இப்பவும் கூட வந்துங்க, இப்போ உதாரணமாக பானை சின்னம் சிதம்பரத்தில் அப்படின்னா இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 10ஆம் நம்பரில் இருக்கிற பானை சின்னம் தானே சொல்லியிருப்பீங்க. எத்தனாவது நம்பர்? 4ஆம் நம்பரில் இருக்கிற பானை சின்னம். இப்போ எங்கள் மத்திய சென்னையில் வந்து பரிசு பெட்டகம் வந்து 13ஆம் நம்பரில் இருந்துச்சு. 13ஆம் நம்பரில் இருக்கிற பரிசு பெட்டகம் எங்கள் வீட்டில் வந்து பணியாற்றிட்டு இருந்த அந்த பணிப்பெண் வந்து பரிசு பெட்டகத்துக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு 13ஆம் நம்பருமா அப்படிதான் சொன்னாங்க. உண்மையாவே என்ன காரணம்னா தொலைபேசி வந்து கைபேசியான பிறகு எண்கள் வந்து எல்லாத்துக்கும் பரிச்சயம் ஆயிடுச்சு. அவங்களால சாதாரணவங்க கையில எல்லார் கையிலுமே தொலைபேசி இருக்கு. அந்த செல்பேசியில வந்து எண்கள் பரிச்சயமானதுனால எண்ணே போதும். இந்த சின்ன பஞ்சாயத்து இருக்குல்ல, அது சின்ன பஞ்சாயத்தே இல்லை, பெரிய பஞ்சாயத்து. தமிழ்நாட்டிலேயே மட்டும் இல்லை, அகில இந்திய அளவிலும் வந்து அது தேர்தல் கமிஷன் நேரத்தை சாப்பிடுது. பல்வேறு நீதிமன்றங்களோட நேரத்தை பல்வேறு மாநிலங்களில் சாப்பிடுது. சின்னத்தை டோட்டலாகவே ஒழிச்சிடலாம். இந்த வேலையே வந்து தேர்தல் கமிஷனுக்கு தேவையே இல்லை. வரிசையா வந்து 1, 2, 3 நம்பர் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த இரட்டை இலை சின்னம் என்பது இன்றைய தேதிக்கு மிகவும் வலிவிழந்து விட்டது. நாளை அடுத்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா எந்த இம்பார்ட்டன்ஸுமே இருக்காது. இரட்டை இலைக்கு மட்டும் இல்லை, உதயசூரியனுக்குமே இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, திரு வன்னியரசு, கடந்த தேர்தலில் எதிரும் புதிருமானவர்கள் திடீர்னு ஒன்று சேர்ந்தாங்க. அதுக்கு கூட்டணின்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம அதை தான் பேசியிருந்தோம். பாமக குறிப்பாக கடுமையான வார்த்தைகள், அதாவது அவர் இது வரைக்கும் சொல்கிறது எனக்கே குச்சமாக இருக்குது, டயர் நக்கிங்கிற அளவுக்கு. எப்படி ஒரே இடத்துல போய் அதனுடைய விளைவு என்னென்னா, இன்றைக்கு மாநில துணைத் தலைவர் கட்சியிலேருந்து வெளியே வர்றார். இன்றைக்கி ஒரு மாவட்ட செயலாளர் கட்சியிலேருந்து வெளியே வர்றார். கட்சிக்குள்ளேயே இவ்வளோ கலகம் நடந்துட்டு இருக்கும்போது களப்பணியில் இவங்க ஒன்று சேர்ந்து பணியாற்றியிருப்பார்களா? இல்லை, அங்கே அப்படி ஒன்றும் இப்போ இணைஞ்சி செயல்பட்டது மாதிரி தெரில. இணைஞ்சி அதிமுகவும் பாமகவும் பாரதிய ஜனதாவும் அங்கே, ஏன்னா பாரதிய ஜனதா இல்லை அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை தமிழ்நாட்டில். கொடியாக இவங்களே கொடியை பிடிச்சிட்டு எல்லோரும் வந்து போகிற இது இருந்துச்சு.
ஒரு எண்ணெயும் நீரும் போலவே வந்து செயல்பட்டது நமக்கு வந்து தெரியுது. ஏன்னா அந்த தேர்தல் ஒப்பந்தத்துக்கு முன்னாடி வர வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் அவருடைய மகன் அன்புமணியும் எவ்வளோ மோசமான விமர்சனங்கள் வச்சுருந்தா எல்லாருக்குமே தெரியும். கடந்த 2016 வந்து அவங்க வந்து என்னென்னா வந்து திமுக வேணாம், அதிமுக வேணாம், தேசிய கட்சியோட நாங்கள் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து தொடர்ச்சியாக அதை வந்து பரப்புரை செஞ்சுட்டு வந்தாங்க. ஒரு மாற்றம் முன்னேற்றம்ங்கிற பேரில் வந்து அவருடைய மகன் அன்புமணியினுடைய முகத்தை காட்டி நாங்கள் வந்து மாற்றத்தை கொண்டு வரணும். இது வந்து எல்லா முதல்வருக்கான ஒரு இதை கொண்டு வந்திருந்தாங்க. 24 அமைச்சர்கள் மீது வந்து ஊழல் குற்றச்சாட்டை வந்து கவர்னருக்கு வந்து கொடுத்தாங்க. அதிமுக மீதான தனி புத்தகமே அவர் வந்து 498 பக்கம் அந்த புத்தகத்தை இன்னமும் இருக்குது, அப்படியே நீங்கள் வந்து பார்க்கலாம். முழுமையாக வந்து விமர்சனம் பண்ணி புத்தகம் அவ்வளோ. இது மாதிரி ஒரு மோசமான ஒரு விமர்சனத்தை யாரும் வச்சிருக்க முடியாது. அது கடுமையான விமர்சனம். அதாவது எல்லாரும் வைப்பாங்க, நீங்கள் வைக்கிறது ஒன்றும் பெருசில்லை, அதை ஒரு தர்க்க ரீதியாக வைப்பாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் வைக்கிறோம்னா கொள்கை ரீதியாக நாங்கள் வைப்போம். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி மீதான நாங்கள் விமர்சனங்கிறது தனிப்பட்ட நபர்கள் மீதல்ல, அவர்கள் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தத்தின் மீதமாக அவங்க செயல்படுத்துகிற முறையில் தான் நாங்கள் வந்து விமர்சனம். அருமையான வார்த்தை. இப்போ நீங்கள் சொன்னதிலிருந்து இன்னொரு கேள்வி, சித்தாந்த ரீதியாக எதிர்ப்பது விமர்சிப்பது என்பது வேறு. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி புரட்சித் தலைவர் அம்மாவை குறிவைத்து தாக்கியது. படம் வைக்கக்கூடாது, ஒரு குற்ற வழக்கு போட்டாங்க, வழக்கு போட்டாங்க. இதை வந்து ஒரு அதிமுக தொண்டன் எப்படி ஏற்றுப்பான், எப்படி கலப்பலாம்? அதுதான் நான் கீழே அவங்க வந்து பேசுகிறது என்னென்னா, நீங்கள் மாமல்லபுரம் இதில் வந்து பேசுகிறாங்க, நான் டைம் 11 மணி ஆயிடுச்சு, சித்திரை நீ எனக்கு வந்து வழக்கு போட்டு பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. சட்டப்பேரவையில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் சொன்னது என்னென்னா, மருத்துவர் ராமதாஸுடைய வேண்டுகோள் படியே நான் வந்து அவர் மேலே வழக்கு போடுறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு தலைவர், அதாவது ஒரு தலைவர் வந்து பல இடங்களில் வழிகாட்டுவாங்க. நீங்கள் வந்து நான் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல். இது மாதிரி வந்து வன்முறை, அவங்க வந்து வன்முறை கட்சி இவ்வளவு மோசமாக வன்முறை செஞ்சால் அவங்க வந்து நஷ்டீடு வழங்கணும், அவங்ககிட்ட தான் நஷ்டீடு வாங்கணும் அப்படின்னே வந்து சட்டப்பேரவையில் சொல்கிறார். நம்ம இதை சொல்லலை, அதெல்லாம் கூடுதலாக அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வழிகாட்டுதல் தான். நீங்கள் அதெல்லாம் மீறி உடைச்சிட்டு கடைசி வர ஒரு நிமிடத்திற்கு முன்பு வர இந்த அரசை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணது, கையாளாத அரசு, மானங்கட்ட அரசு, என்னென்ன பேசணுமோ அது எல்லாமே அவர் பேசி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமும் வந்து நீங்கள் வந்து கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னா எதை வந்து மையப்படுத்தி, எதற்காக வந்து கூட்டணி வைக்கிறீங்க, எதை காப்பாற்றுவதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது இயல்பா வந்து இருக்குது, மக்கள்கிட்ட வந்திருக்கணும்ல, மக்கள்கிட்ட இருக்குது, அந்த தொண்டர்கள்ட்ட இருக்குது. நம்ம இந்த நிறைய பேர் ஏங்க நான் கேட்குறேன், பாமகல இருந்து வெளியே வந்தவங்க சொன்ன குற்றச்சாட்டுலாம் என்ன, வெளியில் வந்தவங்களாம் சொன்னாங்க, கடைசியில் மணிகண்டன்கிற ஒருத்தர் காரி துப்புறாங்கன்றாரு. அதே நான் வந்து நாங்கள் சொல்லலை, எங்களுக்கு தெரியாது, காரி துப்புனது எங்களுக்கு தெரியாது, அவர் தான் சொல்கிறார் நாங்கள் போக முடியலன்றாரு. அப்போ எதை நோக்கி வந்து அதை மையப்படுத்துகிறாங்க? இந்த அரசு என்பது இன்றைக்கி அதிமுகங்கிற பேரில் வந்து இருக்கிற எடப்பாடி அவர்களுடைய அரசுங்கிறது பாரதிய ஜனதாவால் முட்டுக் கொடுக்கப்பட்டு தாங்கி கொள்ளப்படுகின்ற ஒரு அமைச்சரே வெளிப்படையாக சொல்றாரு அரசு. இவங்க எல்லாத்துக்குமே வந்து எங்க டாடி அப்படின்னு சொல்ற அளவுக்கு மோடியை வந்து சொல்ற ஒரு அது அம்மான்னு இவங்களை சொல்லிட்டு அவரை வந்து டாடின்னு சொல்ற ஒரு அவலம் வந்து நீங்க வந்து எங்கேயுமே தெரிஞ்சு சொல்றாங்களா தெரியாம அதுதான் புரியல. நீங்க வந்து என்னத்துக்காக அவங்க பேசுறாங்க, மிரட்டப்படுறாங்களா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. நீங்க வந்து மாநிலத்தோட உரிமைகள் என்னென்ன உரிமைகள் பறி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க அதுவும் இவங்க எதை பத்தியுமே பேசல. நாங்கள் வந்து அதாவது வந்து நிதின் கட்காரி முதலமைச்சர் அவர்களை வைத்துக்கொண்டு, மரியாதைக்குரிய அவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை வைத்துக்கொண்டு 8 வழிச்சாலையை நாங்கள் திருப்பி கொண்டு வந்தே தீர்வோம் சொல்லி அரசியல் இதெல்லாம் சாதாரண அப்படிதான் போகுது. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, நாங்கள் வந்து வழக்கு போட்டோம், நாங்கள் வந்து எதிர்ப்போம் அப்படின்றாரு. இவர் வந்து நாங்கள் மேல்முறையீடு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, 8 வழிச்சாலையை கொண்டு வருவோம்னு சொல்றாரு. இப்பயே நீங்க இதே மாநில நலன் போகுது அப்படின்றாங்க. சரி அடையார் சீனிவாசன், இன்னமும் இந்த 4 சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் இருக்கு, அதுலேயும் இந்த கள நிலவரம் தானே வரும், இந்த சிக்கல்கள் இந்த பிரச்சனைகள் தானே உங்களுக்கு வரும். என்ன பிரச்சனைகள்? இப்போ சொன்னார்ல நீலகண்டன் ஒருத்தர், நாங்கள் தெருவில் இறங்கி நடமாட முடியல, ஓட்டு சேர்க்க போக முடியல. மணிகண்டன் அவர் ஆக்சுவலாக ஒரு விவசாய சங்கத்தோட தலைவர். அவர் சொல்லுவார், வேற யாரும் சொல்ல வார்த்தை நம்ம வேண்டாம். இப்போ வன்னியரசு சொன்னாச்சுன்னா கூட அதுக்கு உள்ளர்த்தம் இருக்கும்னு எடுத்துக்கலாம். மணிகண்டன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய துணைத் தலைவர், மாநில துணைத் தலைவர், அவர் சொல்கிறாரு வெளியே போக முடியல, பொதுமக்களை சந்தித்து வாக்கு கேட்க முடியல, காரி துப்புறாங்க.
இந்த 4 சட்டமன்ற தேர்தலையும் அதான் நடக்கும், இடைத்தேர்தல். இதே நிலைமை தான் உங்களுக்கு திமுகலையும் இருக்குது சார். வைகோ அவர்கள் விமர்சிக்காத விமர்சனங்களா திரு ஸ்டாலின் அவர்களை? இதே விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் வந்து அன்று மக்கள் நல கூட்டணி அப்போ மாமண்டூரில் வந்து பெரிய பிரம்மாண்டமாக ஒரு கூட்டம் ஒன்று போட்டாங்க விஜயகாந்த் தலைமையில். அந்த கூட்டத்திலே சொன்னாங்க, உயிர் உள்ள வரை நான் திமுகவுடன் ஊழல் கட்சியோட கூட்டணி இல்லைன்னாங்க. இன்னைக்கு அவர்களும் உயிரோடு தான் இருக்கிறாங்க, கூட்டணி ஒப்பந்தமும் நடந்திருக்குது. அதே போல் வைகோ அவர்கள் வேற தொழிலே பார்த்துக்கலாம் ஸ்டாலின் அவர்கள்னாரு. கிளை செயலாளருக்கு தெரிஞ்ச அரசியல் கூட அரசியல் ஞானம் கூட தெரியாத ஸ்டாலின் அப்படின்னாரு. இன்னைக்கு அவர் தான் தளபதி நம்மளை வழி நடத்துவார்ன்றாரு. அதே போல் பல விஷயங்கள் எடுத்துங்க அவர் விமர்சனம் பண்ணது. அதாவது எப்படின்னா, சாதிக் பாஷா கொலை வழக்கு முதல் சொன்னது வைகோ அவர்களா? ஸ்டாலின் தான் கொலையாளினே சொன்னார். அதுக்கு வழக்கு போடு, ஆண்மையை தான் நான் சந்திக்கிறேன்னாரு. கடைசியாக வழக்கு போட்டார், வழக்கு நிலுவையில் இருக்குது. இன்னும் அவர் ஆண்மையாக தான் சுற்றிட்டு இருக்கிறாரு. அதனால் இதெல்லாம் வந்து அரசியல் விஷயங்கள். இதெல்லாம் தேர்தல் காலத்தில் வந்து எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் அப்படி கிடையாது சார். நிதின் கட்கரி சொல்றது விஷயம் சொன்னார். நிதின் கட்கரி சொன்னது வந்து அவர் மத்திய அமைச்சர், அந்த துறைக்கான அமைச்சர் இங்கே வந்து பிரச்சாரத்துக்கு வராரு. அவர் அதில் கூட தெளிவாக அதில் ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னென்ன குறைபாடுகள் இருக்குன்னு மக்களிடம் ஆராய்ந்து அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும் சொல்றாரு. இதில் என்ன குறைகள்? அடிப்படையிலே ஒரு விஷயம் எனக்கு வேண்டாம்னு சொல்றேன். கொள்கை முரண்பாடு இல்லையா சார்? ஒரு திட்டம் மத்திய அரசு கொண்டு வரும்போது அந்த மத்திய அரசுக்கானது நிலம் கையகப்படுத்தி கொடுக்கிறது மட்டும் தான் மாநில அரசோட பணி. அந்த பணியை தான் நாங்கள் செய்தோம். மாநில அரசுடைய எதிர்ப்பை, மக்களுடைய உணர்வுகளை மத்திய அரசுக்கு காட்டி இருக்க வேண்டும். கரெக்ட். இதே திமுக ஆட்சி காலத்தில் வந்து கத்திப்பாரா பிரிட்ஜ் டிஆர் பாலு அவர்கள் கட்டும் போது பல நிலங்கள் வந்து பல கடைகள் வந்து அகற்றப்பட்டது. அப்பவும் பிரச்சனைகள் வரதான் செஞ்சது. அன்னைக்கு திமுக அரசு கையகப்படுத்தி கொடுத்துச்சுல்ல. அதே போல பல இடங்கள்ல வந்து 10க்கும் மேற்பட்ட 10க்கும் மேற்பட்ட பாலங்கள் கட்டப்பட்டு திமுக ஆட்சியில் பல சாலைகளோ பல ஆக்கிரமிப்பட்டு பல பணிகள் நடந்துச்சு. அப்போ அதனால ஒரு விஷயங்கள், ஒரு பாலங்களோ சரி சாலைகளோ ஒரு திட்டங்கள் கொண்டு வரும்போது அதில் வந்து பாதிக்கப்பட இருக்க தான் செய்யும். ஆனால் குறைந்தபட்சம் எங்களை பொறுத்தவரை அரசாங்கத்தை பொறுத்த என்ன செய்யணும், அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான நியாயமும் சரியான அவர்களுக்கான தொகையை கொடுக்க வேண்டும் எங்களோட நிலைப்பாடு. ஒப்பீடுங்கிறது ஓரளவுக்கு ஒத்துக்கிற மாதிரி தான் நல்லா இருக்கும். பாலங்கள் கட்டுறதுக்கு எந்த வயல் எடுத்து சார் ஒன்று தெரிஞ்சுங்க, சாலை சார் ஒரு மாநிலத்தோட வளர்ச்சிக்கு முக்கியமானது சாலை. வளர்ந்த நாடுகள்ல நீங்க வளர்ந்த நாடுகள் எடுத்துக்கங்க. இன்னைக்கு முதல்ல வந்து ஒரு தொழிற்சாலையோ இல்ல பெரிய பெரிய நிறுவனங்களும் வரணும்னா முதல்ல இந்த சாலை வேணும். சாலை சார் நம்ம ஒன்று தெரிஞ்சுங்க சார், இன்னைக்கு கட்டுற பாலங்கள் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிடையாது, இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து. சரிங்களா? அன்னைக்கு விமான நிலையம் கொண்டு வரும்போது எதிர்பார்றதான் செஞ்சிச்சு. இன்னைக்கு விமான நிலையம் இன்னும் விரிவாக்கம் தேவைப்படுது நமக்கு. அன்னைக்கு மேட்டூர் டேம் கட்டும் போது என்ன எவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு, எத்தனை கிராமங்கள் அழிக்கப்பட்டு மேட்டூர் டேம் கட்டுச்சு, இன்னைக்கும் நம்ம பயனளிக்குது. அதனால பல திட்டங்கள் கொண்டு வரும், பாதிப்பு இல்லாமல் எந்த திட்டங்களையும் கொண்டு வர முடியாது. 8 வழி சாலையும் இல்ல எந்த திட்டங்களும் கொண்டு வர முடியாது. பாதிப்புகள் கண்டிப்பாக எல்லா ஆட்சி காலத்திலும் தான் இருக்கும். ஆனால் அந்த பாதிக்கப்பட்டவருக்கு உரிய நிவாரணம் கொடுக்க வேண்டியது மட்டும் தான் மாநில அரசோட பணி. அந்த பணியை மட்டும் தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இல்லை பாதிப்புக்கிறதுக்கு எனக்கு காலில் நகம் வளருது விட்டுறேன், அது வேற. இருதயத்தில் எனக்கு நோய் இருக்குது, ரெண்டும் ஒன்றாகுமா சார்? அதாவது தங்க நாற்காலி சாலை வந்து வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வரும் போதும் சென்னை டு மதுரை ரோடு அந்த ரோட்லையும் அதுக்கும் இதே நிலங்கள் தான் கையகப்படுத்திருக்கு. இன்னைக்கு அதே போல் இந்த இன்னும் கிராமப்புறத்தில் எடுத்துங்க, ரயில்வே ட்ராக்கே பாதி விளைநிலங்கள் தான் போகுது. அதனால் அதெல்லாம் கையகப்படுத்தும் போது உங்களுக்கு பிரச்சனைகள் வரதான் சார் செய்யும். அதை வந்து சரி செய்ய வேண்டியது மத்திய அரசோட மாநில அரசோட பணி. அதை தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோன்றோம். அதை தான் நிதின் கட்கரி சொன்னால் குறைகள் இல்லாமல் அந்த பணியை நாங்கள் நிவர்த்துவோம்னு சொல்றாரு. அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு, அது நாங்கள் உச்சநீதிமன்றம்னு சொல்லுவோன்றார். எங்களுக்கு மாநில அரசை பொறுத்த நாங்கள் சொல்கிறோம், உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கோ அதை மாநில அரசு ஏற்று நடத்த வேண்டியது எங்களோட கடமை. அதனால் நாங்கள் சைலண்டாக. உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கினால் ஒருவேளை தொடரலாம்னு மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் தொடரலாம்ன்றது என்னோட கருத்து. மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் 8 வழிச்சாலை கொண்டு வர முடியுமா சார்? 8 வழிச்சாலை என்பதே தேவையில்லை. அதாவது நிச்சயமாக நாட்டின் வளர்ச்சிக்கு சாலை தேவை என்கிற அடிப்படை கருத்தை யாருமே மறுக்க மாட்டார்கள். ஆனால் எது நாட்டின் வளர்ச்சிக்கு தேவை, எது மக்களுக்கு பயன்படும் என்பது தான் இதில் உள்ள வித்தியாசம். தங்க நாற்கரை சாலையும் 8 வழிச்சாலையும் நீங்கள் வந்து ஒப்பிட முடியாது. காரணம், தங்க நாற்கரை சாலை வந்து இந்தியாவின் எல்லா பகுதிகளையும் இணைக்கிறது. இணைக்கும் போது முடிந்த அளவுக்கு வந்து சேதாரம் இல்லாமல் பார்த்து கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு வந்து சூழலியல் குறித்த விழிப்புணர்ச்சி மிக அதிகமாக இருப்பதால் 8 வழிச்சாலையை எதிர்க்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 8 வழிச்சாலை என்பது 3 மலைகளை வந்து காணாமல் செய்கிறது. 3 முக்கிய மலைகளை காணாமல் செய்கிறது. மலைகளை காணாமல் செய்த பிறகு நமது அடையார் சீனிவாசன் சொன்ன மாதிரி சாலை போட்ட பிறகு அங்கு ஆலைகள் வரும் என்றால் அந்த ஆலைகள் வருவதற்கான சூழலும் அங்கு இல்லை. மக்களுக்கு இது பயன்படுமா? இப்போ உதாரணமாக தங்க நாற்கரை சாலை பொதுமக்களுக்கான போக்குவரத்து 8 வழிச்சாலை. 8 வழிச்சாலை என்னவென்றால் ஆக்சஸ் கண்ட்ரோல்டு டிராஃபிக் காரிடார், அதாவது முழுவதுமாக வந்து சரக்கு போக்குவரத்து மட்டுமே செல்லக்கூடிய சாலை. இதிலே பக்கத்தில் இருந்து கூட வந்து அந்த சாலைகளை நாம் ஏற முடியாது. சிங்கிள் என்ட்ரி பாயிண்ட். நீங்கள் சென்னை கூட இல்லை, அது சென்னையை தாண்டி ஒரு இடத்தில் இருந்து துவங்குகிறது.
இந்த இடத்தில் நீங்கள் நுழைந்தால் எங்கு நீங்கள் இறங்குவதாக இருந்தாலும் கடைசி வரைக்குமான கட்டணத்தை நீங்கள் செலுத்தியாக வேண்டும். இறங்குகிற இடங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் திருவண்ணாமலை என்றால் அது வந்து 25 கிலோமீட்டருக்கு முன்னால், காஞ்சிபுரமும் 20 கிலோமீட்டருக்கு முன்னால். ஏனென்றால் அது வேறு வழி கிடையாது ஆக்சுவலாக. ஆக மொத்தத்திலே வந்து சேலம் அல்லது அதை தாண்டி உள்ள இடங்களிலிருந்து ஒரு தாது அல்லது மலைவிடு பொருட்களை வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் வந்து விரைவாக எடுத்து செல்வதற்கு வசதி செய்கின்ற ஒரு சாலை. இந்த சாலையை நிதின் கட்கரி ஏன் வலியுறுத்துகிறார் என்றால், இல்லை என்றால் கொடுத்தவன் திருப்பி கேட்பான். கொடுக்கப்பட்டு விட்டதா? கொடுக்கப்பட்டு விட்டது கண்டிப்பாக. இல்லை என்றால் இது வந்திருக்காது. ஒரே நாளிலே வந்து மத்திய அரசு ஒரு மாநில அரசுக்கு அனுமதி வழங்கிய ஒரு பெரிய உலக அதிசயத்தை நீங்கள் என்றாவது பார்த்திருக்கிறீர்களா? அவ்வளோ பெரிய புயல் அடிக்கிறது, எவ்வளவோ கதறுகிறார்கள், பணம் கேட்கிறோம். வந்ததா பணம்? எவ்வளோ வந்தது? 10,000 கோடி ரூபாய் கேட்டால் 100 கோடி ரூபாய் கொடுப்பார்கள். இதுதான் எல்லா மாநிலங்களுக்கும் மத்திய அரசு தான் செய்யும். எய்ம்ஸ் மருத்துவமனை அது அதோட திட்ட மதிப்பீடு 1250 கோடி தான். அடிக்கல் மட்டும் நாட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள். அதுக்கு பாத்தீங்கன்னா மாச கணக்குல நீண்ட அந்த அடிக்கல்ல ஏற்கனவே ஒரு தடவை அன்புமணி வைத்த அடிக்கல். இந்த திட்டம் டெல்லி டு மீரட்டுக்கும் நடந்திருக்கு. அது 14 டெல்லி டு மீரட் இல்ல மும்பை டெல்லி டு மீரட் 14 வழிச்சாலையும் ஒன்று இருக்கு அதுலயா. அதனால அதெல்லாம் விரைவாக அந்த திட்டங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் நடந்து முடிஞ்சிருச்சு. நம்ம இன்னமும் வந்து போராட்டம் பண்ணிட்டு இல்ல ஒரு மாநில வளர்ச்சி வந்து பாதைகளும் மும்பை புனேல வந்து இந்த பல இடங்கள்ல நடந்திருக்கு. பாரத் மாலா மத்திய அரசு ஆனா மக்கள் கிட்ட கொண்டு போறது என்னன்னா, இது எடப்பாடியோட அரசு விவசாயிகள் அழிக்க பார்க்கிறாரு, தவறான ஒரு மக்கள் கிட்டே கொண்டு போய் சேர்த்து அது மூலமா ஆட்சி அகற்ற வேணுமான்றது எதிர்கட்சிகள் வந்து முடிவெடுத்து. மத்திய அரசு திட்டம் மாநிலத்திற்கு வந்து விரோதமாக இருந்தால் மாநிலம் எதிர்க்கணும். அதுதான் அது இல்ல. மத்திய அரசு திட்டம்னா சாலைகள், நீர், பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இதெல்லாம் வந்து ஒரு மாநிலத்தோட வளர்ச்சிக்கானது. அதெல்லாம் தடுக்க முடியாது. அது நல்லா தெரிஞ்சுங்க. எல்லாத்தையும் தடுக்கணும்னு நினைச்சா மீத்தன் வந்து யார் கொண்டு வந்தது? ஸ்டாலின் அவர்கள் கவர்மெண்ட்ல, காங்கிரஸ் அவர்கள் நம்ம எதிர்க்கிறோம். அதே போல அம்மா இருக்கும்போது வேணா ஸ்டெர்லைட்டுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. உற்பத்தி ஆரம்பிச்சது கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்தில். அதை நம்ம எதிர்த்துக்கிறோம், மூடி இருக்கோம். அதனால நல்ல திட்டங்களா இருக்கும்போது நம்ம எதிர்க்க தான் செய்வோம், பாராட்டுவோம். இது நல்ல திட்டங்கள் இல்லைன்னா எதிர்க்க தான் செய்வோம். அதனால சாலைகள் வந்து எதிர்க்கிறது வந்து நம்ம என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட கருத்தை நான் சொல்றேன். சாலைகள் வந்து முக்கியமான ஒண்ணு. அதுல உள்ள குறைகளை வேணா நிவர்த்தி செய்யணும். 8 வழிச்சாலை என்பது யாருடைய வளர்ச்சிக்கானது என்பதுதான் பெரிய கேள்வி. ஒரே ஒரு மாநிலத்து வளர்ச்சிக்கா இல்ல, ஒரே ஒரு நிறுவனத்துல. அதுல நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துல இருந்து அந்த அதை சுருக்க வேண்டும். அதாவது மக்களோட குறை தீர்ப்பு போக்குவரத்துக்கானது 2 சைடு அடைச்சிருவாங்க. மக்களோட குறை தீர்ப்பு கூட்டத்தை முடிச்சு இந்த 8 வழிச்சாலைங்கிறது நீங்க வந்து காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் இந்த 5 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள், நிலங்களை வைத்திருப்பவர்கள். இல்லை அதுதான் நீங்கள் இந்த 8 வழிச்சாலை அப்படிங்கிறது அந்த பகுதியில் மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பாமகவுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி வந்து அந்த பகுதியில் போய் மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும் போது கூட விவசாயியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி வந்து அனுமதி மறுத்தார். கோர்ட்டில் போய் தான் வந்து உள்ளே போய் நுழைஞ்சி உள்ளே போய் கருத்து கேட்டாங்க. நாங்கள் 5 மாவட்டங்களை ஒருங்கிணைச்சு பெரிய போராட்டம் நடத்தினோம். அந்த மக்கள்கிட்ட கருத்து கேட்கும் பொழுது வந்து எவ்வளவு நிலங்கள் போகுது அப்படிங்கிறது வந்து இப்போ கல் உண்ணாங்க, அதெல்லாம் மீறி போலீஸ் எவ்வளோ பேர் அடித்தாங்க, எவ்வளோ பேர் நீங்கள் வந்து லத்தி சார்ஜ் பண்ணாங்க, எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிறது வந்து லிஸ்ட் இருக்குது. நீங்கள் வந்து அது ஒன்றும் யாரும் நீதிமன்றமே கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஏன் வந்து மீறி வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த திட்டம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் மக்களுக்கான திட்டம்னா மக்கள் வாங்க வைங்கன்னு சொல்லுவாங்க. மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அப்போ மக்கள் வேணாம்னு சொல்லும்போது அது வந்து நீங்கள் வந்து வேணான்னு முடிவு பண்ணிட வேண்டியது. அப்போ திரும்ப நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறது யாருக்காக அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்கள் வந்து இந்த 8 வழிச்சாலை அப்படிங்கிறது எங்களுக்கு வேணாம்ப்பா, ஏற்கனவே இருந்த சாலை போதும்ப்பா, நாங்கள் அதில் போய்க்கிறோம்னு சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் நிலங்களை எடுக்கிறது அப்படிங்கிறது பெருமையாக எல்லா இடங்களும் நான் விவசாயின்னு சொல்கிற ஒருத்தர் விவசாய நிலங்களை எடுக்கிறதுக்கு பேர் தான் விவசாயி அப்படிங்கிற கேள்வியை வந்து மக்கள் முன்வைக்கிறாங்க. அப்போ இந்த தேர்தல் அப்படிங்கிறது இந்த ஆட்சியாளர்களுடைய அதிருப்தி இருக்க, ஆட்சியாளர் மீதான அதிருப்தி, கோபம், இது எல்லாமே வெளிப்படையாக தெரியுது. நீங்கள் ஒவ்வொரு திட்டங்களுமே வந்து இன்றைக்கி வந்து அரசுக்கு எதிராக தான் வந்து நீங்கள் மக்கள் வந்து முன்வைக்கிறாங்க. எல்லாமே வந்து நீங்கள் கொண்டு வரது போகாமே எல்லாமே எங்களுக்கு வேணாம்ப்பா, ஏப்பா நீ வந்து என்னப்பா இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கோம், ஹைட்ரோ கார்பனை கொண்டு வந்துட்டீங்க, மீத்தனை கொண்டு வந்துட்டீங்க, எல்லாமே இங்கே செயல்படுத்துகிறீங்க. நீங்கள் எந்த ஆட்சி கொண்டு வந்தாலும் நம்ம அதை எதிர்க்க தான் செய்யணும். இவங்க கொண்டு வந்தாங்க அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னு பேச்சு இல்லை, யார் கொண்டு வர்றாங்க. ஆனால் நடைமுறைப்படுத்தும் போது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்கள் வந்து கையெழுத்து போடுறாங்களா, ஆனால் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில் இது மாதிரியான திட்டங்கள், மக்கள் வர திட்டங்கள் யார் வந்தாலும் எந்த ஆட்சி கொண்டு வந்தாலும் அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். நாங்கள் இவங்க தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லலை. ஆனால் இன்றைக்கி ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கல்ல, 15 பேரை நீங்கள் சுட்டு கொண்டுட்டு
அவங்களோடய நீங்கள் வந்து கூட்டணி வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுதல. இப்போ இது எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு இந்த தேர்தல் அப்படிங்கிறது என்ன உணர்த்துது அப்படின்னா, ஒரு எதிர்ப்பு அலை கடந்த 2014 இருந்த மோடி ஆதரவு அலைங்கிறது இந்தியா முழுக்க ஒரு எதிர்ப்பு அலையை நீங்கள் வந்து உருவாக்கியிருக்கு. அந்த எதிர்ப்பு அலைக்குள்ள ஒரு சின்ன அலையாக வந்து எடப்பாடியினுடைய எதிர்ப்பு அலையும் இருக்குது. இது இருக்குது, ரெண்டு அலையும் வந்து மிக்சட் ஆகி இன்னைக்கு வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், மாற்றம் வேணும் அப்படிங்கிற ஒரு மக்கள் மத்தியில் அது வந்து வெளிப்படையாக தெரியுது. அதனால் அவங்க வந்து இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே இது எல்லாமே இந்த திட்டங்கள்லாம் வந்து மக்களுடைய எதிர்ப்பில் எல்லாமே காணாமல் போயிடும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. அதாவது 14 சொன்னது 15 லட்சம், இந்த இதில் சொல்கிறது 50 லட்சமா பார்ப்போம் அப்படின்னு விஷயம். மே 23 திரும்பவும் மறக்க முடியாத நாளாக அமையப்போகிற நாள். அதுக்கு பிறகு இந்த கூட்டணிகள் என்ன ஆகும்? கூட்டணிகள் காணாமல் போய்விடும். அதாவது எந்த ஒரு தேர்தல் கூட்டணியுமே வந்து தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வந்து மாறத்தான் செய்யும். இதுதான் சரித்திரம். அப்போ தேர்தல் முடிவுகள் வந்து சில குறிப்பிட்ட சதவீதங்களை உணர்த்தும். இன்னும் இப்போ நாம் எல்லாம் பேசி கொண்டிருப்பதெல்லாம் அவரவர் நிலைப்பாடு, அவரவர் கருத்தாக்கம். என் கருத்தை நான் பேசி கொண்டிருக்கிறேன், வன்னியரசு அவரது நிலைப்பாட்டை பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு நிலைப்பாடு கிடையாது, ஆனால் கருத்து உண்டு. அதே மாதிரி அடையார் சீனிவாசன் அவர்கள் அவரது நிலைப்பாட்டை அவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆக இந்த நிலைப்பாடுகள் மாறும். ஏனென்றால் மக்கள் தீர்ப்பு, மக்கள் தான் ஜனநாயகத்தின் எஜமானர்கள். மக்கள் தீர்ப்பை வைத்து நாம் இதை எல்லோருமே வந்து ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி ஆராய்ந்து பார்த்த பிறகுதான் கூட்டணி நிலைக்குமா நிற்குமா என்பதை பார்க்க வேண்டுமே தவிர, தேர்தல் முடிந்தவுடனே இந்த கூட்டணி தொடரும் என்றால் கூட்டணியில் இருப்பவர்களே பயந்து போய்விடுவார்கள். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த 1.25 மாசத்துல என்ன பாடுபட்டிருக்கோம், இந்த கூட்டணி வச்சதுனால என்ன நமக்கு என்ன நஷ்டம் இல்லை என்ன லாபம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும்ல. அப்படி தெரிஞ்சிருக்கும் போது நான் கூட்டணி தொடரும்னு தேர்தல் முடிஞ்ச மறுநாளே சொன்ன உடனே ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. அடையார் சீனிவாசன் உங்களுடைய இறுதி கட்ட கருத்து கூட்டணி? இல்லை சார், சார் சொல்லியிருந்தாரு ஒரே எதிர்ப்பாளையாக தான் இருக்குன்னு. எங்களை பொறுத்தவரை எதிர்ப்பாளை இல்லை, அது வெற்றியாளையாக தான் இருக்குது. மே 23 வெற்றியாளையோடு சேர்த்து நம்மளும் அது ஒரு வெற்றி நிகழ்ச்சி ஒன்று நடத்த போகிறோம். அதையும் மக்கள் பார்க்க தான் போகிறாங்க. சரி சரி. இந்த கூட்டணி என்ன ஆகும் அந்த கேள்வி? கண்டிப்பாக சார், கூட்டணி வந்து ஒரு ரயில்வே மாதிரி தான் சார். அதில் சரக்கு பெட்டியை வந்து உங்களுக்கு லோடு அதிகமாக இருந்துச்சு இந்த ட்ராக்கில் மாற்றுவாங்க. அது காலப்போக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது போக வேண்டிய இறக்க வேண்டிய இடத்துல சரக்கு எடுத்துகிட்டு மறுபடியும் வேற ஒரு டிஸ்டன்ஷன் போவோம். அதே போல தான் கூட்டணி. நாங்கள் தான் முதல்ல சொன்னோம், இது தேர்தல் கூட்டணி, இது வந்து கொள்கை கூட்டணி கிடையாது. முதல்ல கொள்கை கூட்டணி இல்லைன்னு திரு எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொன்னாரு. இது வந்து தேர்தல் கூட்டணி, இது வந்து திருவிழா மட்டும் தான். நீங்க திருவிழா முடிச்சதுக்கு அப்புறம் பந்தல்காரனை கட்டிட்டு போயிடுவான். அது போல தான் நீங்க பாட்டு உங்க வேலையை பார்க்க வந்து நீங்க திருவிழா மட்டும் அந்த பந்தல் கீழே வந்து உங்களுக்கு திருவிழா நடத்துறீங்க, அதுக்கப்புறம் உங்க வேலையை பார்க்க போடுவீங்க. அவன் பாட்டு அவங்க கட்டிட்டு போடுவான். இது கொள்கை கூட்டணி கிடையாதுன்றது நாங்க தெளிவா பொறுத்தளவு வந்து என்னன்னா, நாங்க எடுத்துக்கிட்ட அந்த நிலைப்பாடு, இந்த கூட்டணி நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து பாரதிய ஜனதா என்னும் ஒரு இந்துத்துவ கொள்கைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய அல்லது வலதுசாரி சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த அரசுக்கு எதிராக நம்ம வந்து ஒரு மதச்சார்பின்மையை வந்து நிலைநிறுத்தக்கூடிய ஒரு கொள்கை ரீதியான ஒரு கூட்டணியாக தான் நாங்கள் இதை பார்க்கணும். நான் சொல்லி முடிச்சிடறேன், இருங்க நீங்கள் ஒன்றும் டைம் இருக்கு உங்களுக்கு. அப்போ அந்த நிலைப்பாடை தான் நாங்கள் பார்க்குறோம். இது வந்து முழுக்க மோடி என்கிற ஒரு இந்துத்துவா அல்லது வந்து இந்த இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை வந்து உடைத்து நொறுக்க முயற்சி செய்கின்ற அந்த வலதுசாரி சித்தாந்தத்துக்கு எதிராக ஒரு இடதுசாரி அரசியலை முன்வைக்கின்ற ஒரு கொள்கை கூட்டணியாக நாங்கள் வந்து தொடர்றோம். ராகுல் காந்தி பிரதமர் ஆவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. 40 தொகுதிகளையும் வந்து திமுக கூட்டணி கைப்பற்றும். அந்த கூட்டணியின் மூலமாக வந்து இந்தியாவுடைய இந்த பன்முகத்தன்மையை பாதுகாப்பதில், தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாதுகாப்பதில், எடப்பாடி அரசை தூக்கி எறிவதில் நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் நாங்கள் 2014 பாஜகவோட கூட்டணி வந்து அதிமுகவும் விலக்கி விட்டுச்சு, திமுகவும் விலக்கியது. அப்போ வைகோ அவர்கள் தான் கொண்டு போயிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கே ஃபார்ம் பண்ணி தமிழர் மணியின் மூலியமாக தேமுதிக பாமக எல்லாரும் இணைச்சு அவர் ஒரு அந்த பாஜக கூட்டணி தான் இருந்தாங்க. இன்னைக்கு அதே வைகோ அவர்கள் தான் உங்க கூட இருக்கிறார். அன்னைக்கு நீங்க சொன்ன அதே டைலாக வைகோ 2013 என்று சொன்னார். இதே போல தான் இந்த வலதுசாரி சிந்தனை உள்ளவங்களோட தான் நாங்கள் கூட்டணினார். கடைசி அவர் பாஜக கூட தான் வந்தார்கள். அதே போல தான் இன்னைக்கு அதே வைகோ கூட தான் திரு திருமாவளவன் அவர்களும் இருக்கிறார். தேர்தல் நேரத்தில் நடக்கிறது. அதாவது தலைமை திமுக தலைமை இப்ப இருக்கிற இலக்கு இதை மையப்படுத்தி தான் நம்ம திமுக ஒரு காலத்தில் மத்திய அமைச்சர் பதவி வாங்கிட்டு அதே அதாவது கடந்த காலங்கள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு இஷ்யூ பேசிருக்கும். அது எங்களுக்கு முதன்மையானது அப்படிங்கிறது இருக்கு. அந்த முதன்மையின் அடிப்படையில் இன்னைக்கு வந்து எடப்பாடி அரசு வீழ்த்தப்பட வேண்டும், மோடி அரசு வீழ்த்தப்பட வேண்டும் முதன்மையான இலக்கு இருக்குது. அந்த இலக்கின் அடிப்படையில் செயல்படுறோம். அவ்வளவுதான்.
ஷியாம், உங்களுக்கு இறுதிக்கட்ட கருத்து. பொதுவாக மாநில பாலிடிக்ஸை நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்கிறேன், தேசிய கட்சிகளோடு எந்த ஒட்டும் உறவும் இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருந்தாலே வந்து நம்ம மாநிலத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது வருது, சமரசம் பண்ண வேண்டியது வருது. நிதின் கட்கரி சொன்னா 8 வழி போட வேண்டியது இருக்கு, நாளைக்கு வந்து ராகுல் காந்தி வந்து சொன்னா 16 வழி போட வேண்டியது வரும். அல்ல, நம்ம மாநிலத்துக்கு எது நல்லதோ அதை நம்ம செய்வோம், ஆந்திராவுக்கு எது நல்லதோ அதை செய்யட்டும். இந்தியாவுக்கு என்று இந்திய பாதுகாப்பு, நம்ம கரன்சி, பொருளாதாரம், இப்படி குறிப்பிட்ட அதிகாரங்கள் தான் வந்து மத்திய அரசாங்கத்தில் இருக்கணும். எல்லா பிற அதிகாரங்களும் வந்து மாநில அரசுக்கு வரணும். மாநிலங்கள் ஒருங்கிணைந்து ஒரு மத்திய அரசாங்கம் வரணும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம உண்மையாவே நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒன்லி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான், நம்ம அரசியலமைப்பு சட்டப்படி மாநில அரசுகள் மட்டும்தான். யூனியன் கவர்மெண்ட் தான் மத்திய அரசு. மத்திய அரசு நம்ம தப்பா சொல்லிட்டு இருக்கிறோம். அது வந்து ஒன்றிய அரசு. அந்த ஒன்றிய அரசு வர வேண்டும் என்றால் மாநில கட்சிகளாக இருக்க வேண்டுமே தவிர தேசிய கட்சிகளோடு கூட்டணி வைக்க கூடாது. பாரதிய ஜனதாவை எந்த அளவுக்கு நான் எதிர்க்கிறேனோ அதே அளவுக்கு காங்கிரஸையும் எதிர்க்கிறேன். சரி, இதோட கூட இன்னொரு வார்த்தை. இப்போ அடையார் சீனிவாசன் அதிமுக கூட்டணி தான் வெல்லும்ன்றாரு, திரு வன்னியரசு அவர்கள் திமுக கூட்டணி தான் வெல்லும்ன்றாரு. ஒரு பத்திரிகையாளனாக உங்களுடைய பார்வையில் மே 23 என்னுடைய பார்வை என்பது முதலில் இருந்தே ஒன்றுதாங்க. என்னன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருந்தன. காரணம் வந்து தேர்தல் கமிஷனின் பாரபட்சமான நடவடிக்கைகள். அத்தனையும் தாண்டி வந்து அவர்கள் ஒரு புதிய சின்னத்தை கிராம அளவுக்கு கொண்டு செல்வதிலே வந்து வெற்றி கண்டிருக்கிறார்கள். பிரச்சாரத்தை வந்து தமிழகம் தழுவிய பிரச்சாரமாக மாற்றுவதிலே திரு டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி கண்டிருக்கிறார். இந்த உழைப்புக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும். அந்த பலன் என்பது நான் எதிர்பார்ப்பது என்பது குறைந்தபட்சம் 20% வாக்கு வங்கி என்பது நான் எதிர்பார்க்கிறேன். இந்த 20% வாக்கு வங்கியில பிரச்சனை என்னவென்றால், எந்த ஒரு வாக்கு வங்கியுமே வந்து சதவீதத்தை பிரதிபலிப்பதில்லை. உதாரணமாக 40 தொகுதி என்றால் 20% வாக்கு வங்கி என்பது குறைந்தபட்சம் 8 தொகுதிகளை கைப்பற்றி தர வேண்டும். ஆக என்னுடைய கணக்கு என்பது 5 முதல் 8 தொகுதி என்பது. ஆனால் மற்றவர்கள் கணக்கு மாறுபடலாம். 15 to 20% வாக்கு வங்கி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். திமுகவை பொறுத்தவரையில 20 to 25 தொகுதிகள் வரைக்கும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அண்ணா திமுகவை பொறுத்தவரையில ஒரு 4 அல்லது 5 தொகுதிகள் வரலாம் என்பது என் கணக்கு. சரி, நல்லது. அரங்கத்துக்கு வந்து அழகான கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணியிருக்கீங்க. மூவருக்கும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சியின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்களை, மீண்டும் ஒரு கேள்விகள் 1000 நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் சொல்லி விடைபெறுவது உங்கள் எம்ஜே ரகு. வணக்கம் நேயர்களே.